வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற ரெசிபி வந்து ஆஷ்கார்டு, அதாவது சாம்பல் பூசணிக்காய் இல்லைன்னா வெள்ளை பூசணிக்காய்ன்னு சொல்லுவாங்க. அதை யூஸ் பண்ணி எப்படி சப்பாத்தி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கீத்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமேல் இன்னொன்று வந்து மஞ்சள் பூசணிக்காய். ரெண்டுமே வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வெள்ளை பூசணிக்காய் வந்து என்ன அப்படின்னா, உடம்பு சரியில்லாத படுத்து எழுந்திரிச்சாங்க அப்படின்னா இதை நல்லானதுக்கப்புறம் இதை வந்து ரெகுலராக கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னிங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த குட்டீஸ் வந்து இதை வந்து அந்தளவுக்கு லைக் பண்ண மாட்டாங்க. அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதே போல் தான் இந்த மஞ்சள் பூசணிக்காவும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லைக் பண்ண மாட்டாங்க. இது மஞ்சள் பூசணிக்காயில் பெஸ்ட்டு அதாவது பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, வெயிட் லாஸ், தட் இஸ் எக்ஸஸாக இருக்க ஊழச்சதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணிடும். அப்புறமேல் லேடிஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா கர்ப்பப்பை இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது, யூட்ரஸ்க்கு. ஸோ இதை வந்து ரெகுலராக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. நான் 2 கீத்து ஒன்றுலே எடுத்திருக்கேன். வெள்ளை பூசணிக்காய் யூஸ் பண்ணி ஒரு சப்பாத்தியும், மஞ்சள் பூசணிக்காய் யூஸ் பண்ணி ஒரு சப்பாத்தி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து இந்த சீடெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆவியில் வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இதை வந்து தோலெல்லாம் நீக்கிட்டு வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டையும் ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணால் போதும். ஏன்னா இந்த பிளேட்டில் நான் வந்து தட்டு இட்லி செய்வோம் இல்லைங்களா, அந்த பிளேட்டில் வச்சு ஆவியில் வேக வைக்க போகிறேன். உங்களுக்கு வந்து இந்த இடியாப்பம் புளியறது இல்லை எதுலனாலும் வச்சு ஆவியில் வேக வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வச்சுக்குவோம் பிளேட்டில். ரெண்டு பிளேட் மட்டும் வச்சுருக்கேன், 2 காய்க்கு. ஸோ இதை வந்து இட்லி குண்டாவில் நீங்கள் வேக வச்சாலும் சரி, இல்லை எதுலனாலும் சரி, ஆவியில் வேக வைக்கணும். ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றி அதை பாயில் பண்ணிவிட்டு அதில் இதை வச்சு வேக வச்சு தட்டு போட்டு மூடி, இதில் தட்டு போடுறதில்ல, அந்த பாத்திரத்தில் இட்லி எப்படி வேக வைக்க போகிறோமோ அந்த மாதிரி இதை வச்சு ஆவியில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். பாருங்கள், நான் வந்து இட்லி குண்டாவை யூஸ் பண்ணுறேன். இட்லி குண்டாவில் தண்ணி ஊற்றி இந்த தட்டு இட்லி பிளேட்லேயே வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி எதுனா கூட வச்சு நிறைய காய வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா கூட வச்சுக்கலாம். எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆவியில் வச்சு எடுக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ இதை வேகட்டும், மூடி வச்சிடலாம். ஆவியில் வேக வச்சு எடுத்து ஆறட்டுன்னு வச்சுட்டு இப்போ இதை வந்து ஒரு கிண்ணத்தில் போட்டுப்போம். நல்லா வெந்துச்சு பாருங்கள். ஸ்மாஷ் பண்ணுறதுக்கு நல்லா மசிச்சுக்கலாம் ஸ்பூன் வச்சு. மசிச்சு எடுத்துட்டு சால்ட்டை போட்டுப்போம்.
வேக வச்ச காயிலே தண்ணி இருக்கிறதுனால அப்படி இருக்குது. இப்போ இதில் வந்து சப்பாத்தி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி, ரொம்ப கொலன்னு ஆகாத மாதிரி இது பண்ணிக்கலாம். காய் வந்து நீங்கள் எவ்வளோ மாவு போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். பிசைஞ்சிக்கலாம். இது ரொம்ப கொலன்னு இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதில் நான் தண்ணியே ஆட் பண்ணல, வேக வச்ச காய் அதில் கொஞ்சம் இருந்த தண்ணி அப்புறம் மாவு வந்து தேவையான அளவு போட்டு பிசைஞ்சாச்சு. இப்போ நல்லா பிசைஞ்சிட்டு சப்பாத்தி சுட்டுடலாம். இதுலேயே உங்களுக்கு வேணும்னா சீரகம், மிளகுத்தூள் கொஞ்சோண்டு, ஆனியன் வந்து சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி போட்டு பிசைஞ்சு கூட சுடலாம். நான் இப்போ வந்து வெறும் பம்கின் மட்டும், மஞ்சள் பூசணிக்காவை மட்டும் ஆவியில் வேக வச்சு எடுத்து பிசைஞ்சு சப்பாத்தி சுடுவேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நம்ம யூஸ்வலாக செய்கிற சப்பாத்தியோட இது வந்து இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை சுட்டு எடுத்துடலாம். பாருங்கள் சப்பாத்தி தேய்ச்சிட்டேன். இதை சுட்டு எடுத்துடலாம். ஹெல்த்தியான சப்பாத்தி ரெடி. ஸோ சிலரெல்லாம் சில காயெல்லாம் சேர்த்துக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா ஒன்றுமே தெரியாது, கம்பெனி சாப்பிட்டுப்பாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. எந்த காயை வந்து ஒதுக்குறாங்களோ அந்த இதை வந்து இந்த மாதிரி வந்து ஆவியில் வேக வச்சு சுட்டு எடுத்து கொடுக்கலாம். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. சில குழந்தைங்க வந்து இந்த கேரட்டெல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க, நமக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி இதில் வச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது, தெரியவே தெரியாது, டக்குன்னு சாப்பிட்டலாம். இதுக்கு சூட்டபிளான சைட் டிஷ் மட்டும் செஞ்சிட்டிங்க அப்படின்னா அமைதியாக சாப்பிட்டுப்பாங்க. ஸோ அடுத்த இது வந்து அந்த வெள்ளை பூசணிக்காயில் எப்படி செய்கிறதுன்னு இன்னொரு மெத்தடில் வந்து பார்ப்போம். மஞ்சள் பூசணிக்காய் சப்பாத்தி ரெடி. சாம்பல் பூசணிக்காய் ஆஷ்கார்டை வந்து எடுத்து பாத்திரத்தில் வந்து போட்டு மசிச்சுக்கலாம். பாருங்கள் மசிச்சுட்டேன். இப்போ வந்து இதில் வந்து மிளகு, சீரகம், அப்புறம் வந்து வரமிளகா மூணையும் வந்து கொரன்னு வந்து மிக்சியில் அடித்து இதில் மிக்ஸ் பண்ண போகிறேன். மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு ஒரு சப்பாத்திக்கு மட்டும் நான் இப்போ இதில் ஒரு சப்பாத்தியில் அந்த ஒரு ஸ்லைஸ் வெண்பூசணிக்காய் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதுக்கேற்ற மாதிரி எடுத்துருக்கேன். ஒரு 4-5 மிளகு, ஒரு வரமிளகாய், ரெண்டு பூண்டு, சீரகம் வேணும்னா இன்னும் கூட சேர்த்துக்கலாம், நல்லது தான். சைடிஷ் இல்லை அப்படின்னா தொட்டுக்கிறதுக்கு வேணாம்னா இதில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்பைசி ஆக்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா சும்மா கொஞ்சம் மட்டும் போதும். நான் வந்து கீரை குழம்புல தான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் இதெல்லாம் இவ்வளோ மட்டும்தான் ஆட் பண்ண போகிறேன். இதில் மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் வந்து நைஸாக அரைக்கல, இந்த மாதிரி வந்து கொரகரன்னு வச்சுருக்கேன். இதை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோம். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கோதுமை மாவு வந்து மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாவுக்கு பிசைஞ்சிக்கலாம்.
மாவு பிசைஞ்சிக்கலாங்க. நல்லா பிசைஞ்சிட்டு தேய்ச்சி சுட்டு எடுத்துடலாம். தேய்ச்சி வச்ச சப்பாத்தியை வந்து போட்டு எடுத்துடலாம். இதில் வந்து இந்த மிளகு சீரகம் இதெல்லாம் போட்டு பிசைறதுனால நல்ல வாசனையாக இருக்கும். இது வந்து வெள்ளை பூசணிக்காயில் செஞ்சது அப்படின்றது கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அந்தளவுக்கு வந்து நல்லாயிருக்கும். சப்பாத்தி வந்து இதனால் செஞ்சதுன்றது தெரியவே தெரியாது. ரெண்டு ஹெல்த்தியான காய வச்ச சப்பாத்தி ரெடி. வேகட்டும். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். முடிஞ்ச அளவு வந்து நீங்கள் கோதுமையை வந்து வாங்கி அரைச்சிக்கோங்க. ஒரு மாதத்துக்கு எவ்வளோ கோதுமை தேவைப்படுதோ அதை வாங்கி நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டி கோதுமையே வந்து கேட்டு வாங்கி நீங்கள் வந்து அரைச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லது. கடையில் வந்து சாஃப்டாகணும்னு சொல்லிட்டு கெமிக்கல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். வேகட்டும். மஞ்சள் பூசணிக்காய் அப்புறம் மேல் வந்து வெள்ளை பூசணிக்காய் யூஸ் பண்ணி சப்பாத்தி செய்கிறது நல்லா ஹெல்த்தியான சப்பாத்தி எப்படி செய்யலாம். நான் வந்து இதுக்கு வந்து கீரையை வந்து மணத்தக்காளி கீரையை வந்து பருப்பு போட்டு கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இது ஹெல்த்தியான 2 வெரைட்டி சப்பாத்தி ரெடி.